மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் படிக்கணும் ஒரு ஃபயர் வேண்டாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா பெரிய மன்மதனால என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்த பொறுக்கித்தனம் பறக்கிற வேலை இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்னடா இனிமே லைஃப்ல நீயும் நானும் சந்திக்கவே கூடாது. ஒரு முறை சொன்னால் போதும் நிலவையும் உந்தன் கால் மிதியாய் வைப்பேனே. தோ இருக்கானே இவன் சுத்த வேஸ்ட். டேய். பொம்பளைங்கனாலே அலர்ஜி இவனுக்கு. டேய் அந்த மாதிரி ஒரு பொண்ணை நானும் பார்த்ததே இல்லை. சும்மா இந்த பொண்ணை பார்த்தேன். அதான் ரீனா. இன்னைக்கு அவளை ரோட்ல பார்த்தேன் அந்த பக்கம். பொண்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Any questions guys? அந்த பொண்ணை நீ லவ் பண்றீல, எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்றானோ அவனுக்கு தாண்டா அந்த பொண்ணு. என்ன லவ்வா? Just get out. உலகத்துல எந்த பொண்ணையும் புரிஞ்சுக்கவே முடியாது. நாம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு தெரிஞ்சுது மிஸ் இந்தியா ரேஞ்சுக்கு போயிடுவாள். ஆமா 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 ஆமா. ஏய் இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. 100% ஏத்து பாப்போம். மின்னல் வெளிச்சத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளும் மின்னல் மாதிரி தான். மனசே போயிடுச்சு. உயிர் மட்டும் தான் பாக்கி. நான் அவளை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? இது ரொம்ப சீரியஸான விஷயம் ரீனா. இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீ என் மனைவியாக போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது காலேஜ்ல விளையாட்டு இல்ல. This is my life. இப்போ நீ நடுவுல வந்து பண்ண ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா இப்ப எவ்வளவு பொம்பளை பொறுக்கி ஆயிடுச்சுடா. அந்த பொண்ணோட சாப்டர் அவ்வளவுதான். என்ன வேணா பண்ணி ஒரு பொண்ணு அடைஞ்சிடலான்னு நினைக்காத. முதல்ல சொன்ன இந்த காதெல்லாம் வேண்டாம். நான் நினைச்சிருந்தேன் அவங்க கூட்டு போய் நீ கூட வந்திருப்ப. ஏன்னா உனக்கு நீ பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான் பிடிச்சிருக்கா? அவனைதான் பிடிச்சிருக்கு.